ஆப்கி அதாலத்ல இந்தியன் டீம் ஓபனிங் பேட்ஸ்மேன் ஷிகர் தவன் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் தமது மீதான விமர்சனங்களை புறக்கணிக்கிறார். ஷிகர், நம்ம பர்ஃபார்மன்ஸ் மோசமா அமைஞ்சா விமர்சனங்கள் வரத்தான் வரும் மீடியால. நீங்க யார் சொல்றதையும் கேட்கறது இல்ல, கவலையும் படுறது இல்ல. இல்ல, நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன், அதுக்காக கவலையும் பட மாட்டேன். நான் வந்து நியூஸ் பார்க்க மாட்டேன், அதே மாதிரி யார் என்ன கமெண்ட் பண்றாங்க அதையும் பார்க்க மாட்டேன். ஏன்னா எந்த அளவுக்கு நான் அந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டுறனோ அதே மாதிரி அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன், அதை கண்டுக்கவும் மாட்டேன். நான் என்னோட ஜோன்ல தான் இருப்பேன். நான் எப்பவும் பாசிட்டிவா தான் இருப்பேன். ஏன்னா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நான் அவங்கள பத்தி எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். ஏன்னா அது அவங்களோட வேலை, அவங்களோட வேலையை அவங்க செய்யறாங்க. ஏன்னா அது அவங்களோட அபிப்பிராயம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்க செஞ்சுட்டு போட்டோம். ஆனா ட்விட்டர்ல, சோஷியல் மீடியால அதுலலாம் நிறைய கமெண்ட்ஸ் வரும். அதெல்லாத்தையும் நீங்க படிப்பீங்களா? இல்ல, அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேன். எனக்கு தெரியும், நான் நல்ல விஷயம் பண்ணா நல்லதா பேசுவாங்க, ஏதாவது கெட்டது பண்ணா கெட்டதா பேச போறாங்க. ஸோ இதுல வந்து எனக்கு எதுவும் புது விஷயமா படல. ஆரம்பத்துலலாம் அதை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யூ ஓவர் க்ரோ த திங்ஸ் அண்ட் இப்போ எனக்கு தேவைப்படுறதில்ல. எதை பத்தியும் கண்டுக்கிறதே இல்ல. இல்ல, அப்படி இல்ல. அதாவது கவலைப்பட மாட்டேன், கண்டுக்கிறது இல்ல, கவலைப்பட மாட்டேன். ஆனா உங்க ஒய்ஃப் கண்டிப்பா திட்டுவாங்கல்ல பர்ஃபார்மன்ஸ்ல ஏதாவது குறைஞ்சா? அது உண்மைதான். அவங்க உங்க ஒய்ஃப் கூடவே பாக்ஸர் தான். ஆமா, அவங்க பாக்ஸர் தான். நான் வந்து அவங்க மேல ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்குவேன். ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎலுக்கு வந்தப்போ, இது 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அப்போ நான் மேட்ச் விளையாண்டுட்டு இருந்தேன், சீக்கிரமா அவுட் ஆயிட்டேன். நான் ஹக் பண்றேன்னு சொல்றப்போ அவங்க தள்ளி விட்டாங்க, கோவப்பட்டாங்க. அதுக்கு நான் கேட்டேன், என்னாச்சுன்னு, என்ன ஷாட் விளையாண்ட, வாட் ஷாட் டிட் யூ பிளேட் அப்படின்னு கேட்டாங்க. என்ன நீ என் கோச் கூட இப்படி கோவப்பட மாட்டார், நீ இப்படி கோவப்படுற? அப்பதான் நான் சொன்னேன், என்ன இவ்வளவு ப்ரெஷரான சிச்சுவேஷனா இருக்கு, கிரவுண்ட்லயும் அப்படிதான் இருக்கு, யாராவது ஒருத்தர் ரிலாக்ஸ் பண்ணி தானே ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு சப்போர்ட் தேவைப்படுதுன்னு. நீங்க உங்க பாக்ஸர் ஒய்ஃபை எப்படி கண்டுபிடிச்சீங்க? பாக்ஸர் ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடினேன். ஃபேஸ்புக்கில் தான் அவங்கள சந்திச்சேன். அப்புறம் இன்டர்நெட்லலாம் நான் லவ் ஏற்படும்னு நம்பவே இல்லை. லவ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணம் வந்துருச்சு. அப்புறம் கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். அப்படி. அப்போ ரொமான்ஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல? உங்களுக்கு இங்கிலீஷ் வராது, அவங்க ஆமா, உண்மைதான் சார். அவங்க பஞ்சாபி பேச மாட்டாங்க, நான் இங்கிலீஷ் பேச மாட்டேன். ஆனா வந்து காதலை வெளிப்படுத்துறதுக்கு பல வழிகள் இருக்கு. ஸோ ஆனா அப்படி ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். அவங்களுக்காக நீங்க ஏதாவது கவிதை சொல்லியிருக்கீங்களா? அவங்களுக்கு வந்து நான் கவிதை பெரிய லெட்டரே எழுதினேன். லெட்டர் காலெல்லாம் போயிருச்சு. அதனால மெயில் மூலமா ஒரு பெரிய அதுல பெருசா ரொமான்டிக் லைன்ஸ்ல எழுதியிருந்தேன், பெருசா எழுதி மெயில் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி என்னோட லவ் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். இப்போ ரொமான்ஸ் நடந்துகிட்டு இருக்கா? ஏதாவது எழுதுறீங்களா? இல்ல, இப்பெல்லாம் வந்து நான் எப்பயாவது நல்ல கவிதைகள் கேட்டேன்னா அதை அவங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுவேன். நல்ல ரொமான்டிக் பாட்டு கேட்டா அதை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன். இது உனக்காக தான் ஹனி அப்படின்னு சொல்லுவேன். சரி, இப்போ ஆடியன்ஸ் கேள்வி கேட்கலாம். சார், எங்க எல்லாத்துக்கும் தெரியும் லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல உங்களுக்கு இன்ஜுரி ஏற்பட்டது. சார், அந்த சிச்சுவேஷனை நீங்க ஓவர் கம் பண்ணது, அப்புறம் அந்த திடீர்னு அந்த டூரை விட்டது, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சார்? அது நடந்தப்போ அஃப்கோர்ஸ் வருத்தமாக தான் இருந்தது. பட் ஐ எம் எமோஷ்னலி வெரி வெரி ஸ்ட்ராங். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் என்னை உடனே டவுன் ஆக்கிறதும் இல்லை அதிகமாக சந்தோஷத்தை கொடுக்கறதும் இல்லை. தட்ஸ் வை ஐ எம் வெரி பேலன்ஸ்ட். ஆனால் அது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. பட் எகெயின் நடந்து முடிஞ்சதை யாராலையும் மாற்ற முடியாது இல்லையா? ஃபீல்டுனா காயங்கள் ஏற்பட தான் செய்யும். ஆனால் கையில் அது 8ஆவதோ 9ஆவதோ ஃப்ராக்சர். அது அப்படி நடந்ததுக்கப்புறம் திரும்பி எப்படி போகணும்னு எனக்கு தெரியும். அப்புறம் நான் திரும்பி வந்துட்டேன். ஆனால் அங்கே ஒரு விதத்தில் எனக்கு சந்தோஷம். அங்கே இருந்த வரைக்கும் என்னோட டீமுக்காக நான் நல்லபடியாக விளையாண்டு கொடுத்தேன், சப்போர்ட்டும் பண்ணேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தோனி மற்றவங்க மைண்டை ஈஸியாக படிச்சிடுவாரு. ஆமாம், அது உண்மைதான். அது வந்து ஒரு பெரிய லீடருக்கான குவாலிட்டி. அவருக்கு எல்லாமே தெரியும். கிரிக்கெட்டில் எந்த பிளேயரை எந்த கேமில் சேர்க்கணும், எந்த பிளேயருக்கு என்ன திறமை இருக்கு, அந்த பிளேயருக்கு எவ்வளோ சப்போர்ட் தேவை, இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயரையும் தயார் பண்றதுக்கு அவருக்கு நல்லாவே தெரியும். சாம்பியன் பிளேயரை எப்படி உருவாக்கணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நீங்களே பார்த்துருப்பீங்க, தோனி ப்ரோ அதாவது கேப்டனா இருந்தப்போ அந்த டீம் எப்படி ஜெயிச்சாங்க, அப்போ அந்த பசங்க எப்படி விளையாண்டாங்க,
அவர் ஒரு அருமையான ஃபினிஷர். ஆனா கடைசி வரைக்கும் அந்த பதற்றத்தை அவர் தக்க வைக்கிறத அப்படியே மக்கள் பார்க்கறாங்க. கரெக்ட் தான் சார். நினைச்சா 2 ஓவருக்கு முன்னாடியே ஜெயிக்க முடியும். ஆனா எதுக்கு லாஸ்ட் ஓவர் வரைக்கும் இழுக்கிறாரு? அதோட சஸ்பென்ஸ் வந்து கடைசி வரைக்கும் இருந்தால் தான் அதோட எக்ஸைட்மெண்ட் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மேலே முழு நம்பிக்கை இருக்கு. அண்ட் ஒரு மிகப்பெரிய குவாலிட்டி என்னன்னா அவரோட நெர்வ்ஸை எப்பவும் கண்ட்ரோலில் வச்சிருப்பாரு. கடைசி வரைக்கும் கொண்டு போவார். என்ன பண்ணணும்னு அவருக்கு நல்லா தெரியும். இட்ஸ் அ பிக் திங். இதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. தோனி மாதிரி ஒரு பிளேயர், அவர் ரொம்ப ஸ்பெஷல் பிளேயர், மிகப்பெரிய பிளேயர். அவர் கூட விளையாட உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதே பெரிய நிச்சயமா விஷயம் தான். நிச்சயமா. இப்போ யாராவது இன்னொரு கேள்வி கேட்கலாம்? சார் நீங்கள் வெஜிடேரியனாக மாறிட்டதான் நான் படித்தேன். எதுக்காக சார் நீங்கள் வெஜிடேரியனாக மாறிட்டீங்க? அதுவா? தேங்க்யூ. நான் வெஜிடேரியனாக மாறி 1 வருஷம் ஆகுது. அது வந்து ஐ பிலீவ் இன் எனர்ஜி. நான் வந்து சிவானி அக்கா அப்புறம் பிரம்மகுமாரிஸ் இவங்க 2 பேரையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஈவன் சத்குரு அவரையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு வந்து நான்வெஜ்ஜோட எனர்ஜி நெகட்டிவ்னு தெரிய ஆரம்பித்தப்போ அந்த சமயத்தில் அந்த எனர்ஜி வேண்டான்னு நான் டிசைட் பண்ணினேன். ஸோ அந்த மாதிரி எனர்ஜி வேண்டாம், அந்த மாதிரி சாப்பாடை சாப்பிடக்கூடாதுன்னு நான் டிசைட் பண்ணினேன். ஸோ அதாவது நம்ம எப்படி உணவு சாப்பிட்றோமோ நம்மளோட எனர்ஜி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சாப்பிட்ற விஷயங்களை என்னென்னு தெரிஞ்சு நான் பாசிட்டிவ் எனர்ஜியாக சாப்பிட்றேன். இதுதான் நான்வெஜ் சாப்பிடாததுக்கான ரீசன். ஓகே, தேங்க்யூ சார். இங்க இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நீங்க ஃபிட்னஸை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஃபிட்னஸ் விஷயத்தில் நான் யங்ஸ்டர்ஸுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக மாறிடுச்சு. அதை யூஸ் பண்ணுறது நல்ல விஷயந்தான். ஆனால் அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிடக்கூடாது. அது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. ஃபோன்லேயே 8 மணி நேரம் 10 மணி நேரம். இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம். பேட்மிண்டன் பிடிக்கும், ஓடுறது பிடிக்கும், நடக்கிறது, இல்லைனா யோகா பண்ணுறது, கிரிக்கெட் விளையாடுறது, ஏதோ ஒரு ஸ்போர்ட். அதுக்காக 1 hour 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்கள் ஜிம்முக்கு தான் போய் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் நிறைய குரூப் இருக்கு. விளையாடுறதுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுங்க. வாங்க நம்ம ஈவினிங் விளையாடலாம், காலைல விளையாடலாம். எல்லாரும் காலையில் ஒரே டைமில் எந்திரிச்சு விளையாடுறது, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா அது டெய்லி ஒரு பழக்கமாக மாறிடும். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுமோ அதை பண்ணலாம். என்னோட அட்வைஸ் இதுதான். அப்புறம் कलंदर संगे मरमर के मकानों में नहीं मिलता. कलंदर संगे मरमर के मकानों में नहीं मिलता. मैं असली घी हूँ, बनियों के दुकानों में नहीं मिलता.